ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் என்னென்ன பலகாரம் செஞ்சேங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் முறுக்கு தாங்க செஞ்சேன். தீபாவளினாவே முறுக்கு தான் ஸ்பெஷல் இல்லையா? அணில் முறுக்கு மாவு கடையில் வாங்கின இன்ஸ்டன்ட் மாவு வச்சு தாங்க இன்றைக்கி நான் முறுக்கு செஞ்சுருந்தேன். 1/2 கிலோ முறுக்கு மாவுங்க. அணில் முறுக்கு மாவு எடுத்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கணும், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி நல்லா சுட்ட எண்ணெய் கோல்டு வினர் எடுத்து நல்லா காய்ச்சி சூடாக அதில் வந்து மாவில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் உருக்கி நான் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி ஒரே தடவையாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றணும். நமக்கு வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு, முறுக்கு மாவு ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சதுக்கப்புறம் கடாயில் வந்து கோல்டு வினர் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாங்க. நான் ஒவ்வொரு முறுக்காக புழிஞ்சி ஒரு செட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 4 முறுக்கு போட்டு நான் ஒன்றாவே எடுத்துட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொஞ்சமாக பார்த்து எடுக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு முறுக்கு வந்து கருகிடக்கூடாது, இல்லைனா உள்ளார வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக முறுக்கு எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 முறுக்கு தான் ஃபஸ்ட்டு சுட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் முறுக்கை நான் அழுத்தி காமிக்கிறேன். முறுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயிலே டேரெக்டாகவே வந்து ஒரு 4 முறுக்கு நான் வந்து புளிய ஆரம்பிச்சிட்டேன். முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து வீட்டில் நம்ம செய்கிற அதே டேஸ்ட் தாங்க இந்த அணில் முறுக்கு மாவுல இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெறும் ப்ளைன் முறுக்கு மாவு தான் தராங்க. இதில் வந்து எள்ளு, உப்பு, ஓமம், ஜீரகம் எல்லாமே நம்ம தான் சேர்த்துக்கணும். அதனால முறுக்கு வந்து அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையாக இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம நெக்ஸ்ட் ஸ்வீட் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்தது நான் குலோப் ஜாமுன் தாங்க செய்ய போகிறேன். நான் எப்போதுமே எம்டிஆராக தான் செய்வேன். இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா மில்க் மிஸ்ட்டில் குலோப் ஜாம் மாவு தான் பார்த்துருந்தாங்க. சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு 1 வாங்கினா 1 ஃப்ரீங்க. ஒரு பேக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 84 ரூபா. இது டேஸ்ட் எப்படி, ஃபஸ்ட் டைம் இதாங்க நான் செய்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம எம்டிஆரில் செய்கிற அதே டேஸ்ட் தாங்க இதுலேயும் வந்துச்சு. அந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் பால் நான் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து அதுக்கப்புறம் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா சாஃப்டாக ரொம்ப அழுத்தி பிசையாமல் நம்ம வந்து சாஃப்டாக அதை பிசைனுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நமக்கு வந்து வெடிப்பு இல்லாமல் அந்த குலோப்ஜாம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம வந்து மாவு வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் மாவு கொஞ்சம் வெடிப்பாக இருந்தால் கூட அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீராவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாங்க. இப்போ 100 கிராம்ஸ் நீங்கள் வந்து குலோப்ஜாம் மாவு எடுத்திங்கன்னா அதே 100 கிராம்ஸில் நீங்கள் வந்து சர்க்கரையை எடுத்து அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு 4-5 ஏலக்காய் தட்டி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும், ஹையில் வச்சுக்கூடாது. சிம்மில் வச்சு நம்ம வந்து ஒரு 10 உருண்டையாக போட்டு நான் வந்து குலோப்ஜாம் பொரிச்சு எடுத்துட்டாங்க. குலோப்ஜாம் கலர் இப்படி தாங்க இருக்கும், கருகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கருகலாம். அதனுடைய டேஸ்ட்டு அதனுடைய கலரே அப்படி தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 போட்டு நான் பொரிச்சு எடுத்துட்டாங்க. பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை பாகில் இதை போட்டுக்கலாம். சர்க்கரை பாகு வந்து ரொம்ப சூடாக இருக்கும், கொஞ்சம் ஆறட்டுங்க. சூடாக இருக்கிற சர்க்கரை பாகில் நம்ம போட்டுறக்கூடாது. அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குலோப் ஜாமுனை இது கூட சேர்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து இப்படி இருக்கிறதுனால எதுவும் நினச்சிக்காதீங்க. இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூடாக இருக்கிற ஜீரா பாகில் நம்ம உடனே போட்டுறக்கூடாதுங்க. ஓரளவுக்கு வந்து அந்த பாகு வந்து கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருந்த நம்ம குலோப் ஜாமுன் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.